கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நமக்கு எப்படி கேடயமாக இருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். நீர் என் கேடயமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறார் இருக்கிறீர். அவர் நமக்கு கேடயமாக இருக்கிறார். நம்மை எந்த இடத்தில் இருந்தாலும் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய நினைவில் இருக்கும்பொழுது நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரிதான், எந்த துறையில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் உங்களுடைய திறமைகளை நீங்கள் அங்கே வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய திறமைக்குள்ளே அவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் உங்களை உயர்த்துகிறார். ஏனென்றால் அவர் உங்களுக்கு கேடயமாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உனக்கு நான் கேடயமாக இருக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தினமும் கேட்க வேண்டும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பயிற்சி பெற வேண்டும், வார்த்தையிலே பயிற்சி செய்ய வேண்டும். எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படி தினமும் அவனுடைய காரியத்தில் இறங்கி அவன் வெற்றி பெறுவதற்கான முயற்சி எடுக்கிறானோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு உறவை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து நீங்கள் பேச வேண்டும். பைபிளிலிருந்து எடுத்து ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து நீங்கள் தியானிக்க தான் நீங்கள் உங்களுடைய மனதில் எவ்வளோ வார்த்தை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்குள்ளே இயேசு வாழுகிறார். அப்படி இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு கேடயமாக இருப்பார். அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கணும் என்றால் வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். அதான் நான் உங்களுக்கு தினமும் சொல்கிறேன். கர்த்தர் தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நான் அதிகமாக தியானித்து வருகிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். வார்த்தை உங்களை விட்டு விலகாமல் இருக்க நீங்கள் தினமும் இந்த மாதிரி வீடியோகளை பார்க்கவும் வசனத்தை தியானிக்கவும் இருக்கும் பொழுது உங்களை விட்டு விலகாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.